ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு எந்த விலாக்னு தெரிஞ்சிருக்கும். இது Day 1 இன் பாம்பன். ஆனால் நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி ராமேஸ்வரம் தாங்க போய் இறங்கியிருந்தோம். ராமேஸ்வரத்தில் தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி பாம்பன் போய் அங்கே ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாரையும் விசிட் பண்ணோம். ஸோ அங்கே என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோன்றதை டிஜிட்டலாக இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரமில் இருந்து தாங்க கிளம்புது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 6 o'clock ட்ரெயினுக்கு 4 மணிக்கே ரீச் ஆகிட்டோங்க. 4 மணிக்கு வந்தாலுமே எங்கள் ட்ரெயின் அங்கே நின்றுட்டு இருந்தது. அண்டு நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்தா ஃபேனு லைட்டு எதுவுமே போட மாட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் 1 hour கழித்து கரெக்டாக 5 o'clock போல் தான் ஃப்ளைட்டு ஃபேன்லாம் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொறிக்கிறதுக்கு அங்கேயே ஸ்டேஷனில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி அந்த கடமையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி போல் பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் ஆச்சு. ஸோ வீடியோ எடுக்க ட்ரை பண்ண ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. ஸோ ஒன்றும் தெரியல. தென் நாங்கள் ஹோட்டல் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு சூடாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு எங்கள் டேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர்ட்ஸ் அண்ட் சிக்கன் கோழி குஞ்செல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. என்னை விட மிஃப்ரா தான் எக்ஸைட் ஆகிட்டா. பிகாஸ் நம்ம ஊரில் லைக் இதெல்லாம் பெட் ஷாப்பில் தான் இருக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தர் தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஏகப்பட்டது வளர்த்துட்டு இருந்தாங்க. வீட்டிலே பார்த்திங்கன்னா கோழி வாத்து அதெல்லாம் நடந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவள் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டா. இந்த மரம் ஒரு 10 years பேக் வச்சுருப்பாங்க போலங்க. கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வளர்ந்து போய் அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் கம்பத்துக்கெல்லாம் போயிடுச்சு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே என்னோடய ஃபேவரட்டான மருதாணி செடி கூட இருந்துச்சு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா என் பொண்ணு பயங்கரமாக எக்ஸைட் ஆகி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதுக்கு எக்ஸைட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோழி கொஞ்சம் அந்த லவ் பேர்ட்ஸும் பார்த்ததுக்கே அவள் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ இவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு நாங்கள் போகலான்னு கிளம்பும் போது அவங்க அவங்களோட ஒரு தோட்டம் மாதிரி நாங்கள் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் ஒரு காலி கிரவுண்டில். ஸோ அதை பார்த்துட்டு போங்கன்றதுனால அந்த இடத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா பொமக்ரானட் செடி என்டர் ஆகும் போதே இருந்துச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து போனால் எல்லா மரம் செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் சொல்லியிருந்தாங்க இது கொஞ்சோண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம், இனிமேல் தான் நிறையா செடியெலாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்துச்சுங்க. கிணறுலாம் இந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் சென்னையில் பார்க்கவே முடியாது. ரொம்பவே அபூர்வம்னு சொல்லலாம். முக்கால்வாசி வீட்டில் இப்போல்லாம் போர் போட்டே யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க தோட்டத்தெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே போனால் மிஃப்ராக்கு செம்ம கவனிப்பு. கையில் சாக்லேட்லாம் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஒரு செம்ம சந்தோஷமாயிட்டா. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே செம்ம ஹெவி. ஸோ எங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்ல அவங்க சரி அட்லீஸ்ட் இந்த நாட்டு வெள்ளரிக்காவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோம். நம்ம ஊரில் சாப்பிட்ற வெள்ளரிக்காவை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் அங்கே தான் எங்களுக்கு லஞ்ச் சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்மெல்லெல்லாம் பயங்கரமாக வந்தது. ஸோ பிரியாணியாக இருக்குமோன்னு சொல்லி கெஸ் பண்ணி உட்காந்தா அங்கே எங்களுக்கு நெய் சோறு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பிரியாணியை விட அவங்க நெய் சோறு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நெய் சோறு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 ரைத்தானு எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஈவினிங் போல் நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் தாங்க போயிருந்தோம். பாம்பன் போயிட்டு இந்த பாலத்தில் நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலன்னா அது பெரிய குத்தமாயிரும்ல. ஸோ அங்கே மறக்காமல் Day 1 நாங்கள் விசிட் பண்ணிட்டோம். அங்கே போய் நாங்கள் இறங்கினா செம்ம காற்று அடிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தது. வெயில் அடிச்சுது. ஆனால் அந்த காற்றடிக்கிறதுல எங்களுக்கு ஹீட் அவ்வளோவா தெரியவே இல்லை. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழைய பாலமும் புது பாலமும் ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் நின்ன டைமிங்கில் கரெக்டாக ஒரு ட்ரெயின் ஆல்சோ போச்சு. ஸோ அங்கே போய் நின்னதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க.
ஸோ கொஞ்ச நேரம் பாம்பன் பிரிட்ஜில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு தென் பிரிட்ஜ்லேருந்து கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து இந்த பார்க் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ மிஃப்ரா இருக்கிறனால அவளை கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போய் அங்கே விளையாடலான்னு போனால் உள்ளவே பீச் ஆல்சோ இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நாங்கள் காரில் போயிருந்தனால ஒரு 10 rupees வாங்கியிருந்தாங்க. ஸோ பெரியவங்கெல்லாம் பீச்சில் விளையாட, சின்ன பசங்க எல்லாமே அந்த பார்க்கில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் மிஃப்ராக்கு பார்த்திங்கன்னா பீச் தாங்க முக்கியம். பிகாஸ் அவளுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ வந்தோடனே அவளும் பீச்சுக்கு எங்கள் கூடவே வந்துட்டா. அண்ட் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் தண்ணி கிளியராகவே இல்லைங்க. அந்த சீ பிளான்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ காலில் வந்து அது மாட்டிக்கிட்டே இருந்ததா, அது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அதெல்லாம் கண்டுக்காமலும் என் பொண்ணு வந்து பயங்கரமாக தண்ணியில் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் ஒரு 6 o'clock போல் தாங்க போயிருந்தோம். 6:10க்கு ஆக்சுவலி இந்த பிளேஸ் க்ளோசிங்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 10 minutesல போயிட்டு பீச்சில் நல்லா விளையாடிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். போன டைமில் கரெக்டாக சன்செட் வேறு ஆகிருந்தது. ஸோ க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டாக விசில் ப்ளோ பண்ணி கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்ததுக்கு ஒரு 10 minutesக்கு பீச்சில் நல்லா விளையாடியாச்சுடான்னு சொல்லி ஸோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஃபைனலாக எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கொள்ளு தாத்தா வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். அந்த வீடு வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப வருஷமாகவே போட்டு தாங்க வச்சுருக்குறாங்க. ஸோ பூட்டின வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. பிகாஸ் அந்த பழைய அந்த பேய் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, ஸோ அதே வீடு மாதிரி தாங்க இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. பிகாஸ் அம்மா வந்து சின்ன வயசில் இந்த இடத்துலலாம் விளையாடிருக்கேன் அப்படின்னு ஸ்டோரிஸ்லாம் சொல்லும் போதே வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அண்ட் நானுமே சின்ன வயசில் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் கூட எனக்கு வந்தது. ஸோ எங்களோட டே 1 இன் பாம்பன் இந்த மாதிரி தாங்க கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். See you in next video. டாடா, டேக் கேர் மக்களே. பை.